ஹாய் வெல்கம் டு எம்ஓஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்னென்னா சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல் பார்க்கலாமா? இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கலக்காவும் நம்ம வந்து எள்ளியும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். அதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி பியூரி மீன்ஸ் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டு இப்போ அந்த வெங்காயமும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது கூட இன்னும் கொஞ்சம் ஜீரகமும் மிளகையும் ஆட் பண்ணிக்கிறோம், பெப்பரை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா அடுத்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து அது நல்லா பொரிஞ்சு வரும் எல்லாமே. அப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்து ஆயிலில் எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ வந்து நல்லா கத்திரிக்காய் ஆயிலில் ஃப்ரை ஆகி இந்த கலரில் வரணும். அப்போ வந்து தனியா பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பவுட்ரு போட்டதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சள் தூள் போட்டுக்கிறதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். ஸோ டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் பாட்டி அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் நல்லா. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி புளி போட்டு அரைச்சோம் இல்லையா, இப்போ அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இது நல்லா கொதிக்கணும், வேகணும். அதனால் இப்போ இதை வந்து மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண அந்த பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இப்போ மூடி வச்சுருங்க. இப்போ கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டும் அதுக்கப்புறம் அது கூட கேஷ்யூ போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து மேக்னேஷனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மேக்னேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்ன போடுறோன்னா வந்து இப்போ அந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறமா தனியா பவுடர் கொஞ்சமாக, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் நம்ம ஆல்ரெடி போட்டுறதுனால இப்போ கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ போட்டு இது எல்லாமே நல்லா அதுக்கப்புறமா மேக்னேட் பண்ணதுக்கப்புறம் உப்பு மேலே தூவிக்கிறோம். அதுக்கப்புறமா கர்டு ஊற்றணும். கர்டும் ஊற்றிட்டு இப்போ நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை அப்படியே கொஞ்சமாக சைடில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ரைஸு. ஸோ அரிசி இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அரிசி நல்லா ஊறணும். அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைஸை ஊற வச்சுட்டு இப்போ வந்து பாத்திரம் எடுத்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கீ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயிலும் கீயும் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் பட்டை லவங்கு சோம்பு ஜீரகம் அதுக்கப்புறமா கல்பாசி அதுக்கப்புறமா அன்னாச்சி பூ அதுக்கப்புறம் மராட்டி மொக்கு, இந்த எல்லா ஐட்டமும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இப்போ ஆயிலில் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே லைட்டாக அந்த பொரிஞ்சு வரும்போது நம்ம ஆயிலில் போட்டு நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனியன் போட்டுக்கிறோம். ஆனியன் போட்டு ஆனியன் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த கலரில் ஆனியன் சேஞ்ச் ஆகணும், லைட் ப்ரௌனிஷ் கலரில்.
ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில வீடியோவில். ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் தெரியும். ஸோ அது மேலே வந்து இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். ஸோ இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். நல்லா அந்த ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக்கோட அந்த ரா ஃப்ளேவர் போகணும். ரா ஃப்ளேவர் போய் ஆயிலில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். புதினாவை கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமாவும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இது நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்களே பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும் கண்டினியூஸாக. கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு திறந்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர்லாம் வெளியே வந்துடும். இப்போ சிக்கனையும் வந்து இப்போ நல்லா அந்த கிரேவி கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம போட்டு. ஸோ ஆல்ரெடி மேக்னேஷன் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சமாக சால்ட் மட்டும் தான் போட போகிறோம். அப்புறமா நம்ம ஹாட் வாட்டர் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து இப்போது ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்களே பார்க்கலாம் நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வரப்போ இந்த இதில் நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசி இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிரும். ரைஸ் உடஞ்சிட்டா நல்லா இருக்காது. ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ஸோ இப்போ வந்து தம்முக்கு வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நாங்கள் இப்போ திருப்பி திறந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோம். ஸோ திருப்பி நம்ம மூடிட்டு அது மேலே வெயிட் வைக்க போகிறோம். வெயிட் வச்சதுக்கப்புறமா நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்து கலரி விடுறோம். இப்போ ஆல்மோஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ண போகிறோம் இது மேலே. ஏன்னா சைட்லலாம் அடி பிடிக்காமல் நல்லா வரணும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம மேலே கொஞ்சமாக நெய் போட்டோன்னா. ஸோ இப்போ வந்து நெய் கொஞ்சமாக சைடில் போடுறாங்க. சென்டருக்கு கொஞ்சமாக போடுவாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிடலாமா? எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக புதினா மேலே அந்த ஃப்ளேவருக்காக போடுறாங்க. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் நம்ம பிரியாணி ரெடி. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நம்ம எல்லோரும் சாப்பிடலாம். ஸோ நீங்களே பார்த்தா தெரியும் ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கும். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கூட எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பிரியாணி, அதுக்கப்புறமா எண்ணெய் கத்திரிக்காய், சிக்கன் தொக்கு, ரைத்தா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.